எல்லாத்துக்கும் ஹாய். நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ண போகிறேன், என்னென்ன வேலை பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன். மணி 9:30 மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது போய் நம்ம ப்ரஷ் பண்ணுவோம். அப்படியே ரொம்ப நேரம் கழித்து ப்ரஷ் பண்ண வந்தாச்சு. நான் யூஸ் பண்ணும் ப்ரஷ். இதை பார்த்து யாரும் சிரிக்க வேண்டாம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரஷ். ஸோ நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு அடுத்து நான் ஜூஸ் குடிப்பேன். ப்ரஷ் பண்ணிட்டு ஜூஸ் குடிக்குவோம். ரொம்ப நான் தினமும் காலையில் இந்த ஜூஸ் எடுத்துப்பேன். எப்படின்னா இதோட ரிசல்ட் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஹேர் ஃபாலு, பின்ன பிம்பிள்ஸு, ஃபேஸ்லாம் ஃபுல்லாக டேன் ஆகிட்டு நிறைய பிரச்சனை. இப்போ இருக்கிற மூஞ்சிக்கு எவ்வளவோ பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த ஜூஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. நான் இப்போ ரெகுலராக நான் எடுத்துக்கிறங்காட்டி கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் பிம்பிளெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவே கேவலம். இதை விட கேவலம் தான் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஸோ இந்த ஜூஸ் தான் எப்போ நான் காலையில் எடுத்துப்பேன். ஸோ அந்த ஜூஸை குடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போவோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் குடிக்கணும். இந்த ஜூஸ் எப்படி போடுறதுன்னு டீட்டெயில்ஸ் எதனா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் இந்த ஜூஸ் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்சு. இனி அடுத்த ஒர்க்கு. அப்போ ஜூஸ் குடிச்சதையும் நான் சாப்பிட மாட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிடுவேன். அதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு போய் நல்லா கொட்டிப்போம். நான் போய் கொட்டிட்டான்னு நினைச்சேன். இன்னும் இது ரெடி ஆகல சமைப்பேன். ஸோ மண்டை குறிப்பிட்டு நம்ம தலை சீவி நம்ம கொண்டப்பட்டுக்கலாம். மண்டை ரொம்ப கேவலமாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே கொண்டையை போட்டுக்கிட்டு போய் சுத்தேன். நம்ம வீட்டில் இருந்தால் யார் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு அசால்ட்டு தான். ஸோ நான் இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்க இந்த சீரம் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நாளாக இது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் முடி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு எனக்கும் தெரியாது. நம்ம இதை போட்டுட்டு சிக் எடுத்துப்போம். நீங்களாம் என்ன சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த பொறுமையெல்லாம் கிடையாது. போட்டு மண்டையை இழுத்து அது மாதிரி ஒரு ஆளு. நமக்கு என்ன அறிந்திருக்கோங்களா இருக்கு, கொஞ்சம் இருக்கு, சீக்கிரம் சீவிடும். நிஜமாவே ஒரு இரிட்டேட்டான வேலை. இந்த தலை சீவுறது எப்போ பாரு நான் வீட்டில் கொண்டையை போட்டுக்கிட்டே சுற்றிட்டு இருப்பேன். இப்போலாம் ரொம்ப சோம்பேறித்தனத்தின் உச்சக்கட்டாயிட்டேன். நல்லா ஓகே, மண்டை நீனது போதும். அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு வச்சு தலை சீவிப்போம். ஓகே, இன்னும் அழகாக நட்டு பொங்கற்கட்டு மண்டையா. அடுத்தது எப்பவுமே சிக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி பெரிய கொம்பா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சின்னது யூஸ் பண்ணோம்னா நம்ம மண்டையில் இருக்க 4 முடியும் புரிஞ்சிட்டு போயிடும். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நல்ல ஹேர் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அது சார் வர எல்லாம் கொட்டி போகுது. என்ன பண்ணேன்? ஓகே, ஹேர் கட்டுன்னு ஒரு 2000 ரூபாய் தண்டம் பண்ணி கோயம்புத்தூரில் ஹேர் கட் பண்ணேன். ஃபேட்டாக கஸ்டமைஸ்டு லேஸ் பண்ணேன். அது இப்போ பண்ண எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்பவும் போல் நம்ம கொண்டை ஸ்டைல் போட்டுக்கிட்டு அடுத்தது நம்ம சாப்பிடுவோம். கொண்டை போடும்போது அந்த சீப்பு யூஸ் பண்ண முடியாது பெருசு. அதனால் சின்ன சீப்பு வச்சு சீவி நம்ம கொண்டையை போட்டுக்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். கொண்டையை போட்டுக்கிட்டு அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டன். வைக்காமல் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து நம்ம சாப்பிட்ற வேலை போய் நல்லா குட்டிப்போம். நான் என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்குறேன். ரெடியாக தான் நினைக்கிறேன். இல்லைனா நம்மளே களத்தில் இறங்கி எதாவது நான் சமைச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்றது உங்களுக்கு கட்டுறேன். ஓகே, இது என்ன சாப்பிட்ற வேலை தான். அடுத்த வேலை என்ன? நல்லா கொட்டிக்க போகிறோம். அடுத்த ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம போய் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு அடுத்ததில் பார்ப்போம்.
அப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததையும் என்ன மேக்கப் போடுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹிமாலயாவோட மாய்ஸ்சரைசர் வந்து தான் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ லைட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வேற காயவே காயாது. எவ்வளோ நேரம் இருக்குதோ. மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் நான் ஹிமாலயாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த நேச்சுரல் க்ளோன்றது யூஸ் பண்ணிருந்தேன். அது தீர்ந்து போச்சு. ஸோ என்கிட்ட வந்து பான்ஸ் ஒயிட் ஜெல்க்கு நான் இப்போ போட்டுக்கிறேன். இப்போதைக்கு இந்த க்ரீம் தான் இருக்குது. இதை வந்து எந்த க்ரீமுக்கு எடுத்துக்கோ எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் பான்ஸ் ஒயிட் பியூட்டியோட பிரைட்னிங் க்ரீம் வந்துட்டு அடுத்தது ஐப்ரோ பென்சில் வந்து போட்டுக்கிறேன். ஐப்ரோ பென்சில் ஃபில் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, இது ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹிமாலயோட லிப் பாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப் பாம்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த நியூ ஷேடோட லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கலாம். நல்லா இல்லை? வாசம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. ஸோ வந்துட்டு அடுத்தது அவ்வளோதான். ஃபேஸ்க்கு அவ்வளோதான். முக்கியமான ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து பொட்டு வச்சுப்போம். இல்லைன்னா மூஞ்சிக்கு அதெல்லாம் தெரியும். ஓகே, கரெக்டாக சரி. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம தலையை சீவிப்போம். என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி தான் வீட்டில் இருந்தால் நம்ம கொண்டு போடுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம ரெடி ஃபாலோ பண்ணி கொண்டு போய் போட்டுப்போம். ஏன் தினமும் கொண்டே போகணும்? அதான் ஓகே, அவ்வளோதான். வீட்டில் இருந்தால் இதுதாங்க மேக்கப்பு. வெளியே போகிறதுனா வேறு மேக்கப் போட்டுப்பேன். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் என்னாச்சு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. டாடா.